நானும் கடந்த ஒரு 9 சீசன்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. இந்த 9 சீசனில் டாப் 4, அதாவது ஒரு டாப் 5ன்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த டாப் 5 ஃபைனலிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து தான் வெளியில் வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்கும். பட் ஆனால் முதல் முறையாக டாப் 5லே வராத, டாப் 3லே வராத கானா வினோத், பார்வதி, கம்ருதீன் இவங்க 3 பேருக்கு தான் முதல் முறையாக வந்து ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலே நடக்குது. இப்போ இவங்க 3 பேரை தவிர்த்து விட்டு இதுக்கப்புறமா தான் அடுத்ததாக வந்து சில பேருக்கு, அதாவது ஃபேன்ஸே இல்லை உங்களுக்கு, இருந்தாலும் சில பேருக்கு வந்து ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க. இப்போது அக்கார்டிங் டு விஜய் சேதுபதி அண்ட் விஜய் டிவி இவங்களோட லா படி யார் வந்து டாப் 3 அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திவ்யா கணேஷ், சபரி, அரோரா இல்லைனா விக்ரம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 3 பேருமே வந்து அவங்க சேனல் வந்து கஷ்டப்பட்டு இவங்க 3 பேரை தான் வந்து டாப் 3ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆனால் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வேற மாதிரி. நீ யாரை வேணால் டாப் 3ல கொண்டு வா, ஆனால் உண்மையாகவே யாருக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதுதாங்க ஃபஸ்ட்டு நேத்திக்கு கானா வினோத் வந்து ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. இப்போ இன்றைக்கி காலையில் கம்ருதீனுக்கு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் போய்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்து இப்போ ஈவினிங் வந்து விஜய் பாருக்கு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்குது. இப்போ ரியல் டாப் 3 யார்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள். இல்லை எங்கள் சேது ப்ரோகிட்ட போய் கேளுங்க. இப்போ சேது ப்ரோக்கு வந்து இது எப்படி திரும்ப இருக்கும், தரப்பான ஒரு பதிலடியாக இருக்கும். நீ என்னதான் சேனல் ப்ராடக்டை கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் மக்களே, இவங்க தான் டாப் 3, இவங்களுக்கு தான் மக்கள் ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஆர்கானிக்காக யாருக்கு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்னு பாருங்களேன். ஆர்கானிக்காக யாருக்கு இருக்குது? அஃப்கோர்ஸ் நம்ம கானா வினோத், விஜய், பார்வதி, கம்ருதீன் இவங்களுக்கு தாங்க ஆர்கானிக்காக வெளியில் மக்கள் சப்போர்ட் இருக்குது. நான் சொல்கிறத நம்பலைன்னா சும்மா நீங்கள் போய்ட்டு விஜய் டிவியில் ஒரு ப்ரோமோ வந்துச்சுன்னா கூட பாருங்கள், அது கீழே வந்து யாரோட ஃபேன்ஸ் அதிகமாக வந்து போஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கனாலே உண்மையான மக்கள் சப்போர்ட்டு, ஜென்ரல் ஆடியன்ஸோட சப்போர்ட் யாருக்கு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ அதன் பேஸ் பண்ணி தான் இந்த பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துவாங்க. இவங்க ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிட்டாங்க. நம்ம கம்ருதீனுக்கும் பார்வதிக்கும் ரெட் கார்டு கொடுத்து நீங்கள் வந்து டாப் 3ல வரமாட்டீங்க, டாப் 5ல வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. ஒரு ஆளை வந்து கேஷ்பேக்ஸ் எடுக்க வச்சு அவரே வெளியில் அனுப்பிட்டாங்க. இப்போ நீங்கள் பிளான் பண்ணி அனுப்புகிற 3 பேரை வெளியில் மக்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதில் சில பேர் எப்படி உருட்டுறானுங்கன்னா, இது பாருக்குலாம் ஃபேன்ஸ் இருக்கா, யார் அவங்க, அவங்கள மூஞ்ச நான் பார்க்கணுமே, அவங்க யார் அவங்க அப்படின்னு சொல்லலாம் உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. டேய், நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு இப்போ இவனுங்கெல்லாம் சொல்கிறவங்க யாரும் தெரியுமா? திவ்யா கணேஷ் பிஆர், அரோராவோட பிஆர், நம்மளோட ஆனியன் ஸ்டார் நம்ம நேத்திக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தார். அதை பற்றி நான் பேசலை, அதை பற்றி நான் பேசுகிறேன் அடுத்தது. அதான் மெயின் கண்டென்ட்டு, அதை பற்றி நான் அடுத்தது பேசுகிறேன். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பிஆர் காணுங்களே, யாரும் அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறான்னு பார்த்தா, டேய் ரியலாக ஆர்கானிக்காக அவங்களுக்கு தான் சப்போர்ட் இருக்குது. இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அவங்கள கூப்பிட்டு வச்சு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க. இதுவே நீங்கள் சப்போர்ட் பண்ணுற கண்டஸ்டண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் இல்லை. அது யாரோட சப்போர்ட்டு? எங்கள் சேது ப்ரோவோட சப்போர்ட்டு, பிக் பாஸோட சப்போர்ட்டு, இன்னும் சொல்ல போனால் வந்து விஜய் டிவியோட சப்போர்ட், அவங்களோட ப்ராடக்ட், இவங்களை மட்டும் கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிட்டு இவங்க தான்ப்பா டாப் 3 மக்கள். இது இவங்க டாப் 3யா? இவங்க நாங்கள் கூப்பிடவே இல்லையாடா, இவங்களுக்கு நான் ஓட்டே போடலடா, எப்படா டாப் 3 வந்தாங்க, நீ ஓட்டு போலடா என்னடா, நாங்கள் டாப் 3 கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி எடுத்து வந்து நிப்பாட்டினாலும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதோட வெளிப்பாடு தான் டாப் 3 கண்டஸ்டண்ட்டுக்கு லாஸ்ட் 2 டேஸாக ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் முதல் முறையாக நடக்கிறது. அதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நண்பர்களே. ஃபஸ்ட்டு வந்து கானா வினோத்துக்கு நேற்றுக்கு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அதில் வந்து நான் ஆல்ரெடி பேசிட்டேன் நேற்றுக்கு. அதில் முக்கியமாக வந்து விஜய் பார்வதி மேலே வந்து ஒரு கேமாக தான் ஆடினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும், கம்ருதீனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசுனதாக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து கானா வினோத் அண்ணனோட ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலில் நடந்திருக்கு. அடுத்த வந்து காலையில் கம்ருதீனோட ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல். இதை பற்றி நான் இந்த வீடியோவில் பேசினா நல்லா இருக்காது. இதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இப்போ கரண்ட்டாக இப்போ என்ன டைம், ஈவினிங் இருக்குமா? ஸோ இந்த டைமில் விஜய் பார்வதிக்கு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் என்ன சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இப்போ இதில் என்னடா பேச போகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட ஆனியன் ஸ்டார் இருக்கார், ஆனியன் ஸ்டார் அவர் இந்த ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலை பற்றியும் நம்ம சபரி வந்து நேற்று வந்து நிறையா இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் சில விஷயங்களை வந்து உருட்டி இருந்தார். அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். அதை என்ன சொல்கிறாருன்னா, ஈகராக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சபரிகிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறானுங்க. முக்கியமாக வந்து பார்வதி அடித்து கண்ணை உடைச்சி ஒரு மாதிரி வந்து பண்ணிவிட்டு நம்மளால் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தான். கேட்டால் வந்து நான் வந்து ஆனது கேம்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி பார்த்தா பார்வதி சாண்ட்ராவுக்கு பண்ணது கேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கேள்வி கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, ஃபஸ்ட்டு 5 வாரம் வந்து நாங்கள் ரொம்ப ஹார்ஷாக கேம் ஆடினோம். ஒரு மாதிரி வந்து அடிதடி, சண்டை, விட்டு குத்து அப்படிங்கிற மாதிரி வந்து கேம் ஆடிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு கேமுங்க. ஏண்டா சபரி, அது கேம் அப்படின்னா நம்ம பாரு சாண்ட்ராவை தள்ளி விட்டது கேம் தானே, இப்போ நீ அடித்தது கேம்னா இதுவும் கேம் தானே. அப்புறம் அதுக்கு அவரே பதில் சொல்கிறாரு. இப்போ மக்கள் கேட்பாங்கல்ல,
அதில் வந்து இல்லை நான் அதுக்கப்புறம் பேசுனது வந்து நான் எதுவும் இன்டென்ஷனாக பண்ண மாதிரி நான் பேசுனதா சொல்கிறாங்க. ஏங்க அது ஃபன்னாக பேசுனதுங்க. இப்போ இதே விஜய் டிவியும் திவ்யாவும் என்ன சொன்னாங்க, பார்வதி வந்து இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து இந்த இடத்துல வந்து அந்த விஷயத்தை ரெக்ரெட் பண்ணல, அவங்க இன்டென்ஷனாக பண்ணாங்க, ஸோ அதனால தான் ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது சபரியா அதை தானங்க பண்ணியிருக்கான், இப்போ அவனுக்கு ஏங்க ரெட் கார்டு கொடுக்கல, அதுக்கு என்ன சொல்கிறான் தெரியுமா, ரெட் கார்டு ஏன் கொடுக்கலன்னு கேட்டதுக்கு, இல்லைங்க மக்கள் வந்து எங்களை ஏற்றுக்கிட்டாங்க, மக்கள் இந்த விஷயத்தை வந்து ஒரு கேமாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஸோ அதனால் வந்து எனக்கு ரெட் கார்டு கொடுக்கல. யார் சொன்னா? இப்போ நீயே சொல்லிப்ப, உனக்கு ஏற்ற மாதிரி நீயே சொல்லிப்ப. அதாவதுங்க நான் கடந்த கால சீசன்லாம் பார்த்தேங்க. கடந்த கால சீசன்லாம் வந்து சில கண்டஸ்டன்ட் உள்ளே இருக்கும்போது 100 நாட்கள் நடிச்சிருக்காங்க. சில கண்டஸ்டன்ட்லாம் நல்ல மாதிரி வேஷம் போட்டு நடித்த கண்டஸ்டன்ட்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் ஒருத்தன் வெளியில் வந்து நடிக்கிறான் பார்த்தீங்களா, நடிகங்க அந்த ஆள் வந்து வாய்ப்பு கொடுத்தே ஆகிடும். உள்ளதாடி நல்ல உத்தமராகவும் ஒரு எப்படி புனிதராகவும் அப்படியே வந்து ஒரு வேஷத்தை போட்டு உள்ளே வந்து ஒரு ஆக்டிங்கை போட்ட, வெளியில் வந்துட்டு எதுக்கிட்ட ஆக்டிங்கை போடுற? இப்போ யாரா உனக்கு என்ன அவார்டாடா கொடுக்குறாங்க, ஆஸ்கார்டாடா கொடுக்க போகிறாங்க, என்னவோ அதை வெளிப்படையாக பேசு. வன்மங்கள், கோபங்கள், கவலைகள், மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனுஷனுக்கு இருக்குங்க. அது எப்படிங்க எந்நேரமும் வந்து நான் வந்து புனிதர், நான் வந்து அப்படியே அரோரா வந்து நீங்கள் குழந்தை வந்து அரோரா மாதிரி பெற்றுக்கிறேன்னு சொன்னீங்களே சார், அரோரா கிட்ட உங்கள் குழந்தை ஒப்படைப்பு அதை பற்றி என்ன நீங்கள் சொல்கிறது, அது என்ன சார் தப்பு இருக்குது? அரோரா வந்து ஒரு பியூருங்க, அவங்க வெளியில் இருக்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, அவங்கள்ட்ட ஒரு விஷயம் இருக்குங்க, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுறான். இது கூட பரவாயில்லைங்க, கடைசியில் ஒரு உருட்டுறான் பாருங்களேன், அதுதான் செம்ம காமெடியாக இருந்துச்சு. இப்போது ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புகிறாங்க, உங்களுக்குலாம் வந்து அதில் கொஞ்சம் கஷ்டமாக இல்லையா சார், ஏன்னா நீங்களாம் வந்து கமுருதனுக்காக வந்தீங்க, ஏன் வந்து பார்வதிக்காக வந்து நிற்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாரு என்ன மணலில் இருந்தாங்கன்னு தெரியல, அவங்களுக்காக வந்து நிற்கணும்னு தோணலை, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப போல்டு, அவர் ரொம்ப ஸ்ட்ராங், இப்படி ஒரு உருட்டு இருந்தாலும் இவங்க 2 பேர் ரொம்ப டிசர்வ்டுங்க. யார்? நம்ம சபரி ஆனந்த் சார் சொல்கிறார், இவங்க 2 பேரும் ரொம்ப டிசர்வ்டுங்க. இவங்க 2 பேரும் எவ்வளோ கனவுகளோடவும் லட்சியங்களோடவும் இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படி இருக்க இவங்க 2 பேரை வெளியில் அனுப்பும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். சத்தியமாக சொல்லுங்கள், பார்த்துக்கிட்டு இருக்க வியூவர்ஸ்ட்டை கேட்குறான், அண்ட பொழுகிறான். உண்மை தானே? இப்போது அவங்க போனது கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிறவன், அவங்க 2 பேர் போகும்போது விசில் அடிச்சிருப்பான் ஒரு ஆள். யார் தெரியுமா? நம்மளால தாங்க, சபரி தான். அவங்க 2 பேரும் வெளியில் போகும்போது விசில் அடித்து கொண்டாடி வெளியில் போ, கதவு திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உருட்டினதுலாம் எங்கள் சபரி தான். இப்போ இவர் தான் சொல்கிறாரு, அவங்க போனது எனக்கு வருத்தமாக இருக்குங்க. இதுலேருந்தே அவங்களோட டபுள் ஸ்டாண்ட் தெரியுதாங்க. ஒரு ஆள் நடிக்கிறான், அவங்ககிட்ட இருக்கிற வன்மங்களை மறைச்சிட்டு அவன் நடிக்கிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதுங்களா? உண்மையாகவே சொல்கிறேன், இன்றைக்கி வந்து ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்குது 3 பேருக்கு. ஆனால் வந்து இந்த 3 பேரை தவிர்த்துட்டு ஆக்சுவலாக 3 பேர் யாருக்கு நடந்திருக்கணும் அப்படின்னா, டாப் 3ல இருக்க 3 பேருக்கு தான் நடந்திருக்கணும். கரெக்டாக பிக் பாஸின் முறைப்படி யார் டாப் 3ல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கணும். ஏன் நடக்கலைன்னா, உண்மையாகவே சொல்கிறேன், உங்களுக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ் கிடையாது. எங்கள் சபரிங்களாம் ஜென்ரல் ஆடியன்ஸ் பெருசாக இல்லை, இருக்கிறாங்க. இப்போ நீ கண்டிப்பாக நடத்துவானு, நீ அதையும் பாருங்களேன். இப்போ இவங்க 3 பேருக்கு நடந்துருச்சு. இப்போ கானா வினோத்துக்கு, கமுருதனுக்கு, பார்வதி வந்து ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்துச்சா, இப்போ என்ன பண்ணுவானுங்கன்னா, நாளைக்கு வந்து திவ்யா கணேசன் கூட்டிட்டு வந்து ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துவானுங்க. நீங்கள் பாருங்கள், ஆர்கானிக்காக கானா வினோத்துக்கோ இல்லை கமுருதனுக்கோ இல்லை பார்வதிக்கோ ஒரு கூட்டம் வந்துச்சுல்ல, இந்த கூட்டம் இருக்காது, அந்த ஒரு கிரேஸ் இருக்காது. இவனுங்களாம் செட் பண்ணி ஒரு 10-20 பேர் கூட்டம் வந்து உட்கார வச்சு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துறானுங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். இந்த சபரிக்கு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில பேருக்கு நடத்துறானுங்களாம். யார்? நம்ம ட்ராமா குயின் இருக்காங்களா சாண்ட்ரா, அவங்களுக்குலாம் நடத்துகிறாங்களாம். நம்ம பேப்பர் ரவுடி சாண்ட்ரா, இவங்களுக்குலாம் வந்து ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்களாங்க. தெரியல, ஆனால் அந்த ஃபேன்ஸில் எங்கே இருக்காதுங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ ஒரு பாருக்கோ கபருதற்கோ கானாவிடத்துக்கோ ஃபேன்ஸ் நடத்துகிறாங்கன்னா நமக்கு வெளிப்படையாக தெரியுது. சோஷியல் மீடியாவில் போனோம்னா ஒரு கமெண்ட்ஸ்லையோ இல்லை ஒரு போஸ்டாவோ இல்லை சில பேர் வந்து வீடியோவாக எடுத்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இன்னும் சொல்ல போனால் பார்வதி ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப எப்படின்னா பல ஹேட்ரடுக்கு உள்ளாகி பார்வதியை பிடிக்கும்னு சொல்லி சொன்னாலே போய் அவங்க கமெண்டில் போயிட்டு அவங்களை அசிங்கமாக திட்டுறது. இவனுங்க சொல்கிறானுங்க பாரு ஃபேன்ஸ் அப்யூசர்னு, ரியலாக இவனுங்க தான் அப்யூசர். பார்வன் யாராச்சும் போட்டால் போதும் உடனே வந்து அப்யூஸ் பண்ண. இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு போஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவனுக்காக ஆர்கானிக்காக ஃபேன்ஸுன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. அதுதான் உண்மையான ஒரு நிலவரம். அதை பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து கமருதீன் ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலில் என்ன நடந்துச்சு
நிறைய விஷயங்கள் வந்து தரமான சம்பவங்கள் வந்து கமருதீன் பண்ணியிருக்காப்புல. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அதுக்கப்புறமா கரண்ட்டாக நடந்துகிட்டு இருக்க விஜய் பார்வதியோட ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களை நான் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஒரு 2-3 வீடியோ கண்டிப்பாக வருங்க. நான் கண்டிப்பாக வந்து செக் பண்ணிட்டு என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன். சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.